இனிய என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் தொண்டரடி பொடியாளர் ஸ்ரீ ரங்கனை எழுப்புறத மாதிரி பாசனம் அமைஞ்சிருக்கு. மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வைங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பிலும் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரே மாமுனி வேள்வியை காத்து அவப்பிரதம் ஆட்டிய அடுதரில் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திருளாயே அப்படிங்கிறார். பெருமானே, எருமைகளை காலையில் மேய்ச்சலுக்காக ஆயர்கள்லாம் கட்டவிழ்த்து விட்டு புல்லாங்குழலை ஓதிக்கொண்டு அவற்றின் பின் செல்ல ஆரம்பித்து விட்டாங்க. அதுவும் காளைகளின் கழுத்து மணி யோசையும் எங்கும் பரவி விட்டது. வயலில் வண்டுகளும் ரீங்காரமிட தொடங்கிவிட்டன. அன்று இலங்கை வேந்தனை அவன் குலத்தோடு முடித்த விண்ணவர் மன்னனே, விஸ்வாமுத்திரருடைய யாகத்தை காத்த அவப்பிரதம் ஞானம் செய்த அயோத்தியின் தலைவனே ரங்கநாதா பள்ளி எழுந்துருன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதே பாசனத்தை மீண்டும் நாமும் சேவிப்போம். பொதுவாக ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவைக்கு முன்னாடி நாம் சொல்ல வேண்டியது இந்த திருப்பள்ளி எழுச்சியாகும். மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பிலம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரே மாமுனி வேள்வியை காத்து அவப்பிரதம் ஆட்டிய அடுதரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திருளாயே. தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.